ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மயாகிரி விலாக்ஸ். ஸோ இதை வந்து ரேண்டமாக எடுத்த ஒரு குட்டி மினி விலாக் தான். மார்னிங் எழுந்த உடனே டீ குடிச்சிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு ஆல்ரெடி வெந்தயக்கீரை வந்து செடி வச்சுருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து பறிக்க போயிட்டாங்க. சமைச்சு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இது கன்ஃபார்ம் எங்கள் 2 பேருக்கும் பத்தாது. ஸோ அதனால் இது இன்றைக்கி அப்படியே வச்சுட்டு நாளைக்கு வந்துட்டு தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி கீரை தோசை பண்ணிக்கலான்ற ஐடியாவில் இருந்தோம். இது வந்து பார்த்திங்கன்னா முள்ளங்கி செடி. ஸோ எங்கள் வீட்டில் வந்து இப்போ 3 முள்ளங்கி வந்துட்டுருக்கு. அந்த ஒர்க் அவங்க பண்ணிகிட்ருக்க டைமில் நான் வந்து கிச்சன் க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எழுந்ததே வந்து கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்தேன். பிகாஸ் எனக்கு இன்றைக்கி வந்துட்டு வீக் ஆஃபு. அவங்க மட்டும்தான் ஆஃபீஸ் போகணும். ஸோ அதனால் நான் டேரெக்டாக லஞ்சே பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு கிச்சன் க்ளீனிங் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் எனக்கு வீக் ஆஃப் இருக்கப்போ க்ளீன் பண்ணால் மட்டும்தான் ஃப்ரீயாக இருக்கும். இல்லைனா வீக் டேஸில் டைம் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் நான் அந்த ஒர்க் வந்து பண்ணிகிட்ருந்தேன். லைட்டாக தான் க்ளீன் பண்ணிகிட்ருந்தேன். ரொம்ப ஃபுல்லாக க்ளீன் பண்ணல. ஸோ லைட்டாக க்ளீன் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மாவை ரெடி பண்ணி வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கான ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பிகாஸ் நாங்கள் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு வரப்போ வந்த உடனே மார்னிங் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு தோசை இட்லி பண்ணுறதுக்காக மாவை ரெடி பண்ணி வச்சுட்டேன். ஆஃப்டர்நூன் லன்ச் பண்ணுறத வந்து வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன். பட் என்னால் எடுக்க முடியலை. ஸோ ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரைஸும் கீரை தான் பண்ணியிருந்தேன். இது வந்துட்டு கடையில் வாங்கின கீரை தான். ஸோ அதை வச்சு கீரை குழம்பு பண்ணியிருந்தேன். லஞ்ச் பேக் பண்ணதுக்கப்புறம் தான் ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, நானும் இன்றைக்கி லீவ் போட்டுக்கிறேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லிவிட்டு. ஸோ பேக் பண்ணதை அப்படியே எடுத்து லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஒரு சின்னதாக குட்டி தூக்கம் போட்டு ஏந்திச்சிட்டு நைட்டுக்கு வந்து சரி 2 பேருமே வீட்டில் இருக்க டைமில் தான் இந்த சப்பாத்தி பூரி அந்த மாதிரி எதாவது ட்ரை பண்ண முடியும். மற்ற நாளில் ட்ரை பண்ணுறது கஷ்டம்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி குருமா பண்ணிவிட்டு நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிவிட்டு குருமா தான் வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். வீக் டேஸில் இந்த பூரி சப்பாத்தி எல்லாம் பண்ணுறதுக்கு நிஜமாவே டைம் இருக்காது. ஸோ அதனால் இன்றைக்கி வீக்கெண்ட் 2 பேர் இருக்கிறதுனால தான் இன்றைக்கி ஹெல்த்தியாக சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு வீட்டில் இருந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் எடுத்து போட்டு ஒரு வழியாக குருமா பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். தேங்காய்லாம் அரைச்சி ஊற்றி. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சப்பாத்தி பண்ணுறது ரொம்ப பெரிய டாஸ்க். அது என்னமோ தெரில. ஒரு டைம் நல்லா வரும். இன்னொரு டைம் நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியல. அவ்வளோ மோசமாக வரும். ஸோ இந்த டைம் எப்படி வரப்போகுதுன்னு எனக்கே தெரியல. ஆனால் குருமா வந்து சைட் டிஷ் வந்து எப்போவுமே ஓரளவு சாப்பிட்ற மாதிரி நல்லா வந்துடும். பட் இந்த சப்பாத்தி பூரி மட்டும் எனக்கு வந்து சரியாக வராது சில டைம்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு சாப்பிட்ற மாதிரி வந்துருச்சு. ஸோ எங்களோட டின்னரை முடிச்சுட்டு நாங்கள் சும்மா வாக்கிங் போயிட்டு இன்றைக்கி டேவை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.